கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி. இந்த நாளிலும் தேவனை துதிக்கிறதான நன்றிபடி 15ஆம் நாளைக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சில காரியங்களை சொல்லி நாம் தேவனை துதிக்க போகிறோம். மாத்திரமல்ல, நம்ம இந்த 15 நாள் 30 நாள் அப்படி மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு பாடலில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். என்னை நடத்தி வந்ததும் உங்கள் கிருபை தான், என்னை சுமந்து வந்ததும் உங்கள் கிருபை தான், உங்கள் கிருபை எனக்கு போதும், உங்கள் தயவு எனக்கு போதும் என்கிறதான பாடல். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. ஆமேன். நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, என் கால்களை தள்ளாட விடவில்லையே என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபதா, தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபதா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே. நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 15வது நாளிலும் ராஜா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பன், இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23, 24, அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஆமேன். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சொல்றார், நம்மளை பார்த்து உனக்கு சமாதானம். ஆமேன். பயப்படாதே, உனக்கு சமாதானம். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உனக்கு சமாதானம், பயப்படாதே. யெகோவா ஷாலோம். ஆமேன். சமாதானம் அளிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி, நீ நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி, நடத்தி கொண்டிருக்கிறீரே நன்றி. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.